பீர்க்கங்காய் சட்னி செய்யறதுக்கு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 5-6, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டுருக்கேன், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாம் எது இருக்கோ அதை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. வெங்காயம் வந்து ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயம் 2 எடுத்துட்டுருக்கேன், தக்காளி ஒரு 2, 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதில் இந்த மாதிரி கூராக இருக்கிற போர்ஷன் எல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போது அதோட கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமான வரைக்கும் வறுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணலாம். காஞ்ச மிளகாய் போடும்போது இந்த மாதிரி பருப்பை வறுக்கும் போது அதையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம். பருப்பு இப்போ பொன்னிறமாக ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிக்கணும். இப்போ இதோடைய கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் இது எல்லாத்தையும் வதக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம், ரெண்டும் சேர்த்து கூட செய்யலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆனப்புறம் பீர்க்கங்காயும் அதோடு சேர்த்து வதக்கணும். இதில் புளியை வந்து இந்த மாதிரி 2-3 பீஸாக உதுத்து போடணும். உப்பையும் இதில் சேர்க்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடணும். இந்த மாதிரி தட்டு வச்சு மூடி வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும். பீர்க்கங்காய் அதுவே தண்ணி விட்டுக்கும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ பீர்க்கங்காய் பாதி வெந்திருக்கு. இதோடு நம்ம தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடணும். தக்காளி பீர்க்கங்காய் ரெண்டையும் ஒன்றா போடக்கூடாது. பீர்க்கங்காய் கொஞ்சம் வதங்கின அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். ரெண்டையும் ஒன்றா போட்டால் பீர்க்கங்காய் சரியாக வதங்கிறது இல்லை. பீர்க்கங்காய் தக்காளி ரெண்டும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுது. பீர்க்கங்காய் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கொத்தமல்லி இதோடு சேர்க்கணும். புதினா, இது மேலாக அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா சாஃப்டாக ஆகிடும். 2 நிமிஷம் ஆயிடுது. கொத்தமல்லிலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறினப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். முதல்ல வறுத்து வச்சுருக்கிற பருப்பை மிக்சியில் போட்டு அது 1-2 உடையிற வரைக்கும் லைட்டாக மிக்சி போட்டுக்கணும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போது வதக்கி வச்சுருக்கிற இந்த காயெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். வேணும்னா பீர்க்கங்காயிலே தண்ணி இருக்குது. ஒருவேளை நைஸாக வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாய், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதுலேயே சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போது சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. பூண்டு சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் வெங்காயம் வதக்கும் போது ஒரு 4 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் சட்னியை இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம்.
தயிர் சாதத்துக்கும் தொட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் சட்னியில் நம்ம தோலோடு சேர்த்து செஞ்சுருக்கோம். அதில் நிறைய நார் சத்து இருக்குது, அதனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.